ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு முக்கியமான வெக்காபுலரி வீடியோ. இங்கிலீஷில் ஹோமோஃபோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட். அண்ட் ஒன் மோர் திங், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டதும் கூட. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன வெக்காபுலரி பார்ட் கேட்டாங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து, நான் இதுக்கு முன்னாடி நம்ம இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போயம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி வெக்காபுலரியில் ஹோமோஃபோன்ஸ், ஆக்ரோனிம்ஸ், அப்ரிவியேஷன்ஸ்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ். ஃபஸ்ட்டுப்பா, நீங்கள் ஹோமோஃபோன்ஸ்னால் நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாது அப்படின்னா எக்ஸாம்பிளாக மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா ஹோமோஃபோன்ஸ்னால் என்னங்கிறத கூட நமக்கு கேட்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங். அதாவது ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும், அண்ட் டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ் இருக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ அப்படின்னா அதோட ஸ்பெல்லிங் பாருங்கள், ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்குது. அதனுடைய மீனிங்கும் பாருங்கள். இந்த நியூ அப்படின்னா புதுசு, இந்த நியூனா என்னப்பா தெரியும்னு அர்த்தம். இதில் நம்ம ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்குது, பட் ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்குது, மீனிங் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், ஹோல். இந்த ஹோல் அப்படிங்கிறது என்னப்பா ஓட்டன்னு சொல்லுவோம்ல, இந்த ஹோல்ங்கிறது முழுசும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து நைட். இதுனா நைட் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நைட்டுங்கிறது நைட்ஹுட் பட்டம் இருக்குல்ல, அந்த நைட். சரியா? அடுத்து பாருங்கள், சீங்கிறது பார்க்குறது, சீங்கிறது என்னதுப்பா கடல். சரியா? அப்போது ஹோமோஃபோன்ஸுங்கிறது என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும், சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்ஸ் அர்த்தங்கள் இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், ஐ ஆம் நாட் டேஸ் டு ட்ரிங்க் சோடா. இதில் ஐ ஆம் நாட் அலோடு. இந்த அலோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தமாக பேசுகிறது, ரீட் அலோடு, சத்தமாக வாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அடுத்து த விண்ட் டேஸ் த லீவ்ஸ். இங்கே பாருங்கள், wind dash the leaves, blue. அதாவது இந்த ப்ளூ, இது ரெண்டுமே ப்ளூன்னு தான் சொல்லுவோம். இது ப்ளூங்கிறது ப்ளூ கலர்ப்பா, இது ப்ளூங்கிறது வீசுறது. அடுத்து ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட், மீட் மை ஃப்ரெண்ட். இந்த மீட்டுங்கிறது கோழி, சிக்கன், மட்டன், அந்த சதைப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம், மீட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து he will play the dash in the second play. இதில் ரோல், இது ரோல், அதாவது அந்த பிளேயில் சொல்லும்போது ரோல், இது ரோல் நம்பர்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரியா? அடுத்து ஐ ஹாவ் டேஸ் த மூவி ஆல்ரெடி. சீன்கிறது பார்க்குறது, இந்த சீனுங்கிறது படத்தில் வர்ற சீனு. சரியா? அப்போ ஹோமோஃபோன்ஸுங்கிறது என்ன? ஹோமோஃபோன்ஸுங்கிறது சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் ஒரிஜின்ஸ் இருக்கும். சரியா? இன்றைக்கி நம்ம ஹோமோஃபோன்ஸ் பார்த்தோம். மேம் இது ஈஸியான பார்ட் தானே அப்படி நமக்கு இப்போ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கொஞ்சம் அங்கே போய் உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், யாருக்காவது நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கணும், எங்களுக்கு எல்லா கிளாஸுமே வீடியோ கிளாஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் மேம் எங்களுக்கு டெஸ்ட் பேஜே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட டெஸ்ட் பேஜும் நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.